என்னது அழுகை ஒரு வேலையா? தூங்குறது கூட ஒரு வேலையா? ஆமாங்க. இந்த உலகத்த சுத்தி பல வித்தியாசமான வேலைகள் இருக்கு. அந்த மாதிரி டாப் 5 ரொம்ப வியர்டான வேலைகள பத்தி பார்க்கலாமா? நம்பர் 1 ரயிலில் தள்ளும் வேலை. ஜப்பான் நாட்டுல ரயில்ல வரக்கூடிய மக்கள தள்ளுறதுக்காகவே அந்த நாட்டு ரயில்வே நிர்வாகம் வேலைக்கு ஆட்கள வச்சிருக்காங்க. ரயில் நிலையங்கள்ல அதிக விதமான கூட்ட நெரிசல் இருக்குமா அங்க. அந்த நேரம் ரயில்ல படியில பல பேர் நிப்பாங்களாம். அதனால கதவு மூடவே முடியாத நிலை இருக்குமா. அந்த மாதிரியான சூழ்நிலையில படியில நிக்கக்கூடிய மக்கள உள்ளேயும் பாதி பேரை வெளியேவும் தள்ளக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஆட்கள ரயில்வே அரசாங்கமே நியமிச்சிருப்பாங்களாம். அவங்களுடைய வேலையே மக்களை தள்ளுறது மட்டும்தானா. நம்பர் 2 பாம்பு விஷம் சேகரிப்பு. விஷத்தன்மை கொண்ட பாம்புகளுடைய விஷங்களை பல மருத்துவ பயன்பாட்டுக்காக உபயோகப்படுத்துவோம். அப்படியாக பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் கிட்ட இருந்து விஷத்தை தனியா ஒரு பாட்டில்ல எடுக்க பல நாடுகளில் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் ஆட்களை நியமிச்சிருக்காங்க. அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாம்புகளோட பழகி அதில் இருக்கக்கூடிய விஷத்தை எடுப்பாங்களாம். நம்பர் 3 நாய் உணவு பரிசோதகர். முக்கியமா நாய்களுக்காக உணவுகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க தயாரிக்கக்கூடிய நாய் உணவுகளை சாப்பிட்டு சோதனை செஞ்சு சுவைச்சு பார்க்கறதுக்காக ஆட்களை நியமிப்பாங்களாம். கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா நாய் உணவு நல்லா தாங்க இருக்கும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நம்பர் 4 தூங்கும் வேலை. பல நாடுகளில் தூங்குறதுக்காகவே வேலைக்கு ஆட்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களுடைய பணி நேரத்தில் தூங்கினா மட்டுமே போதுமான சம்பளம் கிடைக்குமா. அதுக்கு அவங்களுக்கு நிறைய பணமும் வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு மெத்தைய நிறுவனமே கொடுத்துட்றாங்களாம். சில நேரங்களில் ஹோட்டல்களில் தங்களுடைய விருந்தினர்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு ஏற்படுது அப்படிங்கிற ஆய்வுக்காக இந்த வேலையை அவங்க பண்ணுறாங்களாம். இப்படி பல நிறுவனங்கள் தூக்கத்துக்காக ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்களாம். கண்டிப்பா இந்த வேலை எங்க நடக்குதுன்னு விசாரிச்சு இந்த ஜாப் வேகன்சி வந்துச்சுன்னா, ஒரு வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க எங்க சேனல்ல கம்யூனிட்டி பாக்ஸ்ல போடுறோம். நம்பர் 5 அழுகை வேலை. மன அழுத்தத்தில் இருக்கவங்க கூட மனசு விட்டு அழுதாதான் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையும். ஆனா உலகத்துல பல மனுஷங்களுக்கு தங்களுடைய பிரச்சனையை சொல்லி அழறதுக்கு கூட ஆட்கள் இல்ல. அந்த மாதிரியான மனுஷங்களுக்கு உதவுவதற்காக தான் சில நிறுவனம் இப்படி இயங்கிட்டு வராங்க. ஸோ இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா மனசில் பாரம் இருப்பவங்க ஃபோன் செஞ்சு கூப்பிடுவாங்களாம். அப்படி கூப்பிடும்போது அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே அந்த நிறுவனம் ஒரு ஆட்களை அனுப்புமா. இல்லை ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மட்டும் கூட அனுப்புமா. அவங்க கிட்ட மனசு விட்டு அழ முடியுமா நம்மளால. இப்படி அழும்போது அவங்களுடைய அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது அதிகமாகுமா. நிறைய பாரம் அப்படிங்கிறது வெளியே கொட்டப்படுமா. நிறைய மன அழுத்தமும் இதனால பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த நிறுவனங்களுடைய முக்கிய வேலையே. இது போன்ற நிறுவனங்கள் வேலை நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.